நான் Hello? எம்எல்ஏ முத்துசாமியோட பொண்ணு திவ்யா பேசுறேன். மேடம் சொல்லுங்க. துளசி வந்துட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. சரிங்க மேடம், அப்படி பண்ணிடுறேன். இதுல எஃப்ஐஆர் காப்பி இருக்கு, ஃபைல் ஓகே பண்ணி. சார். சார், சொல்லுங்க மேடம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யார் மேல? என் பொண்ண அவ புருஷனும் அவன் குடும்பமும் சேர்ந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க சார். இந்த அம்மா ஸ்டேஷன்ல வந்து அழுது கெஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க இந்த பொண்ணோட புருஷன் பேச்ச கேட்டு கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். சார், எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அது எப்படி சார்? அதிகாரத்துல இருக்கிறவங்க என்ன ஆர்டர் போட்டாலும் நீங்க கேக்குறீங்க. சார், நீங்க மக்களுக்கு சேவை பண்ண வந்தீங்களா இல்ல பணக்காரங்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கீங்களா? இத பாருங்க சார், இப்ப மட்டும் நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலனா நான் இத பெரிய இஷ்யூ ஆக்குவேன். இப்பவே மீடியாவை வர வைக்கிறேன். மேடம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம். நீங்க தெளிவா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ரைட்டா சார்? ஒரு நிமிஷம் சார். இவங்க கிட்ட பேப்பர் கொடுத்து இவங்க கையால கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே மேடம், சார். போங்க மேடம். தேங்க்யூ. வாங்க. சரிம்மா. தாங்க. உங்க பேர் சொல்லுங்க. பூஜா. ஹஸ்பண்ட் பேரு? அவர் பேரு வெற்றிவேந்தன். அவன் அப்பா பேரு ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரமூர்த்தினா எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியா? இல்லம்மா, அவர் இல்ல. எல்லாம் எழுதிட்டியாமா? எழுதிட்டேன். என் பொண்ணுக்கு செஞ்ச கொடுமைக்கு அந்த குடும்பம் காலத்துக்கும் ஜெயில கிடக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். என்னங்க, இதுல கழுத்து போடுங்க. அம்மா, நீங்களும் ஒரு சாட்சி கையெழுத்து போடுங்கம்மா. அப்பதானே கேஸ் நிக்கும்.